ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे नो विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். சில சேவைகள் இருந்ததுனால இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தாமதமாக தொடங்கிவிட்டது, மன்னிக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் ஸ்ரீல நாரத முனிவரின் தோற்றத்தை பற்றி இந்த அத்தியாயம் பறைசாற்றுகின்றது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 13வது பதம். தற்சர்வம் ந சமக்ஷஸ்வ பிருஷ்டோ யத்திக கிஞ்சன மன்யே த்வாம் விஷயே வாசாம் ஸ்நாதம் அந்யத்ர சாந்தசாத். வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களின் பொருளையும் அறிவதில் தாங்கள் நிபுணர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே உங்களிடம் இப்போது நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடைகளை உங்களால் தெளிவாக விளக்கி கூற முடியும். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அதாவது வேதங்கள் எப்பொழுது தோன்றியது, எப்ப இருந்து இருக்கு, இது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே, பிரபஞ்சம் படைக்கப்பட்ட உடனே வேதங்கள்லாம் படைக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம். வீட்டுக்கு ஏதோ ஒரு ஹோம் அப்ளையன்சஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், அல்லது ஒரு செல்போனு, லேப்டாப், காரு, எந்த ஒரு எந்திரம் வாங்கினாலும் அது கூடவே ஒரு கேட்லாக் தருவாங்க, ஒரு ஹேண்ட் புக் தருவாங்க. அந்த எந்திரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதை எவ்வாறு சரியாக கையாள்வது, அந்த எந்திரத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சரி பண்றது, எப்படி அந்த எந்திரத்தை நல்ல முறையில பயன்படுத்திக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அந்த ஹேண்ட் புக்ல, அந்த கையேடுல, குறிப்பேட்டுல இருக்கு. அதே மாதிரி இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது பகவத்கீதையினுடைய 3ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு, இந்த உலகம் படைக்கப்பட்ட போது தேவர்களையும் படைத்து பிராமணர்களையும் படைத்து ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொண்டு உதவி செய்து கொண்டு சந்தோஷமா இருங்கள் என்று படைக்கப்பட்ட இறைவன் ஆசீர்வதித்தார். அந்த பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம் ஐ திங்க் 10வது ஸ்லோகம் நினைக்கிறேன். பகவத்கீதா 3.10. தேவா பாவயதா தேன தே தேவ பாவயந்துவ. கரெக்டா? ஒரு நிமிஷம் மறந்து போச்சு, ஏன்னா கலியுகத்துல மந்த புத்தி தானே. 10வது ஸ்லோகம். சக யஜ்ஞா பிரஜா சிஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏசவோ அத்விஷ்ட காமது. படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனென்றால் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களில் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். தேவான் பாவயதானேன தே தேவ பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேஹ பரமவாப்ஸத. யாகங்களால் மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பார்கள். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகைய ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலனுடன் வாழலாம். சரி, அப்போ படைப்பின் ஆரம்பத்தில் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனேயே வேதங்களும் படைக்கப்பட்டது. வேதங்கள் பகவான் இருந்துதான் தோன்றியது. வேதேச சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா,
வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணர் தான். அதனால வேதம் என்றால் நாலேஜ், ஹையஸ்ட் நாலேஜ். வேதம் என்றால் உயர்ந்த அறிவு. வேதம் என்றால் ஒரு பொருளை மறைத்து வைத்திருக்கிறது. எதை மறைத்து வைத்திருக்கிறது? ஆத்மானா என்ன, பரமாத்மாங்கவர் யாரு, மோட்ச தர்மம்னா என்ன, இப்படி பல விஷயங்கள் வேதத்துல இருக்கு. அப்போ வேத மந்திரங்களுக்கு ஸ்ருதி என்று பெயர். ஸ்ருதி என்றால் செவி வழியாக கேட்டு பெறுவது. அப்பெல்லாம் எழுத்து வடிவுல கிடையாது. இந்த படைப்பின் ஆரம்பத்துல இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது, இந்த பிரபஞ்சம் எப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஜீவாத்மாக்களாகிய நாம எப்ப இந்த பூமியில வந்தோம்னு யாராலும் சொல்ல முடியாது. நினைவு கெட்டாத காலத்திலிருந்து பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது இந்த சிருஷ்டிகர்த்தா பிரஜாபதி, பிரம்மாவும் ஒரு பிரஜாபதி தான். சந்ததி பிரஜா அப்படின்னா சந்ததிகளை உற்பத்தி பண்றவர். சோ பிரம்மாவுக்கு வேத ஞானத்தை பகவான் புகட்டுகிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கியந்தி யத் சூரையக. பிரம்மாவின் இதயத்திலிருந்து கொண்டே அவருக்கு வேத ஞானத்தை பகவான் புகட்டினாரு. அப்ப பிரம்மா செவி வழியாதான் பெற்றார். கிருஷ்ணர் எழுதியெல்லாம் கொடுக்கல. நமக்கு பாகவதம் புத்தகம் பிரிண்ட் ஆகி கையில வச்சிருக்கோம் இல்லையா? பிரிண்டிங் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி புத்தகம் வச்சிருக்கிறோம். 18,000 ஸ்லோகம், 12 ஸ்கந்தம், 18 புத்தகம், 18 புத்தகம், 12 ஸ்கந்தம், 18,000 ஸ்லோகம். இது எழுத்து வடிவில் வச்சே நமக்கு மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்குது. கலியுகத்துல ஞாபக சக்தி குறைந்து கொண்டே வருகிறது. எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது, ஆரோக்கியம் குறைந்து கொண்டே வருகிறது, ஞாபக சக்தி குறைந்து கொண்டே வருகிறது, வேற எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. மனிதாபிமானம் குறைந்து கொண்டே வருகிறது, இரக்க குணம் குறைந்து கொண்டே வருகிறது, தானம் செய்யும் குணம் குறைந்து கொண்டே வருகிறது, தவம் செய்வது குறைந்து கொண்டே வருகிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா கலியுகம்னாலே குற்றங்களும் குறைகளும் நிறைந்தது. கலியுகம்னாலே கலகங்கள் நிறைந்தது. அதனாலதான் முன்கூட்டியே என்ன பண்ணிட்டாங்க, கலியுகத்துல மக்கள் ரொம்ப துர்ப்பாக்கியசாலிகளா இருப்பாங்க. இவங்களுக்கு ஞாபக சக்தி இருக்காது. நேற்றைய பாகவத வகுப்புல என்ன படிச்சீங்கன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு காலையில பாகவத வகுப்புல என்ன கேட்டீங்கன்னு கேட்டா சொல்ல முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி டின்னர்ல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா சொல்ல முடியாது. அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற பொருட்களை ஒரு இடத்துல வச்சு இன்னொரு இடத்துல தேடிக்கிட்டு இருப்போம். கார் சாவியை காணோம், பைக் சாவியை காணோம், மூக்கு கண்ணாடியை காணோம், செல்போனை காணோம். எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடிக்கிட்டு இருப்போம். கிச்சன்ல வச்சுட்டு பெட்ரூம்ல தேடிக்கிட்டு இருப்போம், பெட்ரூம்ல வச்சுட்டு ஹால்ல போய் தேடிக்கிட்டு இருப்போம். இப்படியேதான் வாழ்க்கை. அதனால கலியுக மக்கள் ரொம்ப துர்பாக்கியசாலிகளாகவும் சண்டை சச்சரவு சண்டை பிரியர்களாகவும், சண்டை போடுறது கலியுக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டை பிரியர்களாகவும் குற்றங்குறை காண்பவர்களாகவும் அப்புறம் அல்ப ஆயுசு உள்ளவர்களாகவும் தான் இருக்காங்க. பிராயணா அபாய காலோ அல்ப ஆயுஸ் கேஜனா மந்தாசு மந்த புத்திக்காரன். என்ன சுவாமி சொல்றீங்க, கலியுக மக்களை போய் மந்த புத்திக்காரன்னு சொல்லலாமா? எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றமா இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய எந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, உலகத்தையே கைக்குள்ள அடக்கிட்டாங்க. நீங்க பேசுறது கூட லேப்டாப்ல தான் பேசுறீங்க, அது ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நீங்க யூஸ் பண்ற மொபைலும் விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. வேறு கிரகத்துக்கெல்லாம் போக முயற்சி பண்றாங்க. எவ்வளவு தூரம் நாகரிகம் வளர்ந்துருக்கு. மாடர்ன் சயின்ஸ், நவீன நாகரிகம், நவீன அறிவியல், நவீன விஞ்ஞானம், நவீன நாகரிகம் எவ்வளவு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடான்னு பார்த்தா நீங்க மந்த புத்தின்னு சொல்றீங்களே. இவ்வளவு செய்திருந்தாலும் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. மனிதன் வேறு கிரகத்துக்கு போறதுக்கெல்லாம் தலை குப்புற நின்று முயற்சி பண்றாரு. இப்படி எல்லாம் சொன்னாலும் ஆனா அடிப்படை பாடத்தையே கைவிட்டாச்சு. அடிப்படை பாடம் என்னது? நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத விட்டுட்டு வேற என்ன செஞ்சாலும் மாயை, அறியாமை, இல்லூஷன். இதுதானே முதல் பாடமே. அடிப்படையே போச்சு. அடிப்படை பாடமே இல்லாம இங்க என்ன செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் பகவத்கீதையின் முதல் பாடமே நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மா, ஆன்மீகமானவன். இது தெரியலன்னா
இந்த ஆன்மாவை பற்றி விஞ்ஞானத்தை ஒருவர் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய அறிவை மாயை அபகரித்து விட்டது. மாயா அபகிருத ஞானா. அப்ப என்ன பண்றாங்க? கலியுகத்துல பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு 12ஆம் வகுப்புல தலை உப்புற நின்று மார்க் வாங்கியிருக்காங்க. பல பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் வந்து முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. எங்க மாணவர் முதல் மதிப்பெண், எங்க பள்ளியில வந்து முதல் மதிப்பெண், அப்படியே பெரிய லிஸ்ட் எல்லாம் போட்டா இன்னைக்கு மாணவர்கள் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு கேட்டா, நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆபீசர் ஆகணும், ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். எல்லாம் ஓகே தாங்க. நீங்க யாருங்க? நான் கோயம்புத்தூர்காரங்க. நான் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன். இது என் இனம், என் நாடு, என் மதம், என் மொழி. நான் கந்தசாமி மகன் குப்புசாமி, சின்னசாமி மகன் பெரியசாமி. அவ்வளவுதான். என்னாச்சு? மாயா அபகிருத ஞானா. அவங்க அறிவை மாயை அபகரித்து விட்டது. காரணம், அவர்கள் தங்களை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அப்ப இங்க நடக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுதான் முதல் காரணமே. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம வேற என்ன கண்டுபிடிச்சாலும் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பிரச்சனை என்னது? அவன் இந்தியா, இவன் பாகிஸ்தான், அவன் இந்து, இவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்டியன், இவன் பாலஸ்தீன், அவன் இவன், இவன் அவன். நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், இந்த எண்ணெய் கிணறு எனக்கு சொந்தம், இந்த நாடு எனக்கு சொந்தம், இந்த நதி எனக்கு சொந்தம், நான் யாருக்கும் தரமாட்டேன். இதுதான் பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரம் எதனால? அறியாமைனால. அறியாமை என்னது? நான் இந்த உடல். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். அப்போ முன்னையோட நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆமா, வேத காலத்துல மக்கள் இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலையே. கார் இல்ல, பைக் இல்ல, மோட்டார் சைக்கிள் இல்ல, புல்லட் ட்ரெயின் இல்ல, மெட்ரோ ட்ரெயின் இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஆனா நிம்மதியா வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு இவ்வளவு நாகரிகம் வளர்ந்தாலும் சண்டை சச்சரவு, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், பற்றாக்குறை, பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, இதெல்லாம் அதிகமா தானே இருக்கு. குற்றங்கள், கிரிமினல் கிரிமினல் குற்றங்கள் செய்யும் நடைமுறை வாழ்க்கையில குற்றம் செய்யறவங்க அதிகரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பௌதிக கல்வி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சே. பௌதிக கல்வி ரொம்ப உயர்ந்த நிலையில போயிடுச்சு. எங்க நாட்டுல கல்வி தரமாக தருகின்றோம். நாங்க அந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சோம், கல்வி தரமாக இருக்கின்றது. பயங்கரமா கோச்சிங் பண்ணாங்க, பயங்கரமா சொல்லி கொடுத்தாங்க. என் பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் வாங்கிட்டான். ஆனா எப்படி இருக்கிறாங்க? ஒரு ஏடிஎம் மிஷினா தான் ஆக போறாங்க. பணம் சம்பாதிக்கிற ஒரு ஏடிஎம் மிஷின் தான். அப்ப அதுக்கு இல்ல இந்த மனித வாழ்க்கை. சோ பௌதிக கல்வி என்னதான் ஒருத்தர் படிச்சாலும் ஆத்மீக கல்வி இல்லைன்னா மாயா அவனுடைய அறிவை மாயை அபகரித்து விட்டது. மாயா அபகிருத ஞானம். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா துரதிருஷ்டவசமா இந்த வேதங்களை கற்பிக்கிறதுக்கோ வேதங்களை கற்கிறதுக்கோ நமக்கு தகுதி இல்லை. முதல்ல நம்மள யாருமே வேதங்களை பார்த்ததே இல்லை. இங்க யாராவது வேதங்களை பார்த்துருந்தா கை தூக்குங்க. நான் வேதம் எல்லாம் பார்த்திருக்கிறேன், அதுக்கு விளக்கம் எல்லாம் படிச்சிருக்கிறேன், ரொம்ப நல்லா புரிஞ்சுது, ரொம்ப எளிமையா இருந்தது அப்படின்னு யாராவது இருந்தா கை தூக்குங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், இல்ல நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஆனா பாருங்க, நம்மள யாருமே வேதங்களை பார்த்ததும் இல்ல, வேதங்களை கேட்டதும் இல்ல, வேதங்களை படிச்சதும் இல்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த வேத நாகரிகம் எங்க போச்சு? வேத கல்வி எங்க போச்சு? எல்லாம் காணாம போச்சு. அதனால கலியுகத்துல வந்து வேதங்களை கற்பதுங்கிறது மிக கடினமானது. வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களின் பொருளையும் யார் அறிந்திருக்கிறார்? இங்க உள்ள பெரும் ஆச்சாரியன்மார்கள், சூத கோஸ்வாமி, சுகதே கோஸ்வாமி, நாரதர் போன்ற பெரும் ஆச்சாரியன்மார்கள், இவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க? இந்த கலியுக மக்களை பாக்குறாங்க. வியாசதேவர், நாரதர், வியாசர், சுகதேவர், சூத கோஸ்வாமி, இந்த மாதிரி தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். இந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்களை பகவான் தான் இந்த பூமிக்கு அமுச்சு வைக்கிறார். கிருஷ்ணா வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். என்ன பண்றாரு? இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது எதுக்காக? நாம விரும்பினாலதான். கிருஷ்ணருக்கு ஒண்ணு இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உண்டாக்குன்னு ஆசையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவருடைய ஆன்மீக உலகமே அற்புதமானது. வைகுந்த லோகங்கள்னா அங்க துன்பமே கிடையாது, எப்பவும் ஆனந்தம் தான்.
கதா கானம் நாட்டியம் கவனம் அபிவன்சி பிரியசகி சிதானந்தம் ஜோதி பரமாத்மாத்மாயம் அபிச்ச. அங்க வைகுந்த லோகத்துல கோலோக பிருந்தாவனத்துல பேசுறதே பாடுற மாதிரி இருக்கும், நடக்கிறதே நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அழகான இடம். சிந்தாமணி கற்களால் நிரப்பப்பட்டது. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா. சிந்தாமணி கற்களால் நிரப்பப்பட்டது. சுரபி பசுவோடைய மடியிலிருந்து பால் சுரந்துகிட்டே இருக்கு. கேட்டதெல்லாம் கொடுக்கிற கல்ப விருஷ மரங்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கா லட்சுமி தேவி, எப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஆயிரக்கணக்கா லட்சுமி தேவிகள் அங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா லக்ஷாபிரதே சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமான் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிற பகவானுக்கு இந்த ஜட உலகத்தை படைக்கணும்னு ஆசையா என்ன? இது துன்பமே நிறைந்தது இந்த ஜட உலகம். சில நாட்கள் வெயில் நாள துன்பம். அதுவும் இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டுல இல்ல, பெரும்பாலும் எல்லா ஊர்கள்லயும் வருஷத்துல 365 நாள்ல 300 நாள் வெயில் தான் அடிக்குது. மீதி இடையில கொஞ்ச நாள் மழை பெய்யுது, குளிர் அடிக்குது. மீதி 300 நாள் வெயில்ல தான் வெந்து நொந்து நூலாயிட்டு இருக்கு. அதனால இந்த ஜட உலகமே துக்காலயம் கிருஷ்ணர் சொல்றார். துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலையில்லாதது. இந்த துன்பம் நிறைந்த நிலையில்லாத இடத்த படிக்கிறது கிருஷ்ணருக்கு என்ன விருப்பமா என்ன? ஆனா ஜீவன்கள் விரும்புறமே, நாம விரும்புறமே, கிருஷ்ணா எனக்கு உங்க உலகம் வேண்டாம், நான் தனியா போய் என்ஜாய் பண்ணணும், நான் தனியா அனுபவிக்கணும், நானே எஜமானனா இருக்கணும், நானே கட்டுப்படுத்தணும், நான் இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும், போன்னு அனுப்பிச்சு விட்டார் கிருஷ்ணா. சரி போ. ஆனாலும் கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் நம்மளை அனுப்பிச்சிட்டாலும் அவரால் தாங்க முடியல. கிருஷ்ணரால கோலோகந்தாவனத்தில் இருக்க முடியல. அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அடடா, என் பிள்ளைகள் என்னை விட்டு போயிட்டாங்களே. உடனே இறங்கி வருகிறார். எப்படி ஒரு இது அப்பாவுக்கு மகனுக்குள்ள உறவு, பகவானுக்கு நமக்குள்ள உறவு பிரபுபாதர் என்ன சொல்லுவாரு? ஆண்டான் அடிமை உறவுன்னு சொல்றாரு. ஆண்டான் அடிமை உறவு. பகவான் ஆள்பவர், நம்ம ஆளப்பட வேண்டியவங்க. ஆனா துரதிருஷ்டவசமா நாம ஆளணும்னு நினைக்கும் போது அதுக்காக தான் ஜட உலகம். ஆனாலும் கிருஷ்ணா கருணையோட என்ன பண்றாரு? இங்க வர்றாரு. இங்க எப்படி ஒரு பையன் அப்பாட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு போனாலும் அப்பா எப்படியாவது அந்த பையனை திரும்ப சேர்க்கணும்னு பாப்பார். சரி போயிட்டான், ஒளிஞ்சுது அப்படின்னு விட்டுற மாட்டார். அவரே நேரா போய் கூப்பிடுவாரு. சரி பரவாயில்ல, நீ தவறு பண்ணிட்ட, நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல, நீ வா, திரும்பி என் கூட வான்னு கூப்பிடுறாரு. இல்ல என்ன பண்றாரு? சில நேரம் அப்பா நேரடியா போய் கூப்பிடுறாரு. இல்லாட்டி அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அனுப்பிச்சு அவனுக்கு புத்தி சொல்லுங்க, எப்பயா அவன் திரும்ப என்கிட்ட வர சொல்லுங்கன்னு ஆள் அனுப்பிச்சு வைக்கிறார். அதே மாதிரிதான் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில் தோன்றுகிறார். அவர் காரணமற்ற கருணையினால. எதுக்கு? இந்த ஜீவன்களை எப்படியாவது திரும்ப கூட்டின்னு போகணும். அவங்க நித்தியமானவங்க, நித்தியமா சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க. ஜட உலகத்துல துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மனசஸ்டானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. மனம் உட்பட 6 புலன். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. உயிர் வாழ்கள் நித்தியமானவங்க, ஆனா மனம் உட்பட 6 புலன்களை கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால எப்படியாவது இவங்களை திரும்ப கொண்டு போகும் அப்படின்னு பகவான் தன் காரணமற்ற கருணையால் இங்க வருகிறார். அவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சாலும் வேதங்களை கொடுத்து, வேதங்கள் மூலமா வேதங்களை கற்றுக்கொண்டு என்னிடம் திரும்ப வாருங்கள். வேதங்கள் எதை பறைசாற்றுகின்றன? தர்ம அர்த்த காம மோக்ஷா. ஒரு மனிதன் தன்னுடைய தர்மம் என்ன, எது தர்மம் எது அதர்மம், செய்யத்தக்க செயல் எது, செய்யத்தகாத செயல் எது, புண்ணிய கர்மங்கள் என்ன, பாவகாரியங்கள் என்னன்னு அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதத்தை கற்கும் பொழுது அவன் தன்னுடைய தர்மம் என்ன என்று அறிந்து கொள்ளலாம். அப்புறம் அந்த தர்மப்படி பொருளாதார முன்னேற்றத்தையும் அறிந்து கொள்ளலாம். அப்புறம் தன் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அறம் பொருள் இன்பம் தென் வீடு, மோட்சம், இறுதியில மோட்சம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வேத கல்வி வேத நாகரிகம் இல்லாமலே போயிடுச்சு. கலியுகத்துடைய தாக்கம், கலியுகத்தின் தாக்கத்தினால இந்த வேதங்களை கற்பிக்க வேண்டிய பிராமணர்கள், வேதங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய வேத விற்பனர்கள், பண்டிதன்மார்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள். அதனால இன்னைக்கு ஏறக்குறைய வேத கல்வி இல்லாம போயிடுச்சு. அப்போ பகவான் என்ன பண்ணாரு? சரி, இவங்களால வேதங்களை புரிஞ்சுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அதனால வேதத்தை எல்லாம் எடுத்து ஒரு சாரமா கொடுத்துடலாம், வேதங்கள்லாம் எடுத்து ஒரு சாரமா கொடுத்துடலான்னு, அதுதான் ஸ்ரீமத் பாகவதம்.
நிகம கல்பதரோர் கலிதம்பலம் திருவமுக சுகமுகா திருவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் ரசிராகோ புபிபாவகா. எல்லா வேதத்தை எடுத்து சாரமாகும். அதுதான் பாகவதம். அவ பாகவதம் படித்தாலே வேதத்தின் நோக்கம் தானாக பூர்த்தி ஆகிவிடும். ஏன்னா வேதங்களுக்கு வியாசரே அருளிய டைரக்ட் கமெண்ட்ரி. வேதங்களுக்கு வியாசர் கொடுத்த நேரடி விளக்கம் தான் ஸ்ரீமத் பாகவதம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு சாரா கொடுத்துட்டாங்க. திருச்சியில வந்தா ஸ்ரீரங்கம் பக்கம் மாம்பழச்சாலைன்னு இருக்கு. அந்த மாம்பழத்துல எடுத்து ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டா, அந்த மாதிரி மாம்பழம் எடுத்து அந்த மாம்பழத்தை அழகா வாஷ் பண்ணி ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாம்பழத்தோட சுவை அப்படி சாரா கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அனைத்து வேதங்களின் சாரம். ஏன்னா இந்த பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்திலே கேட்டாங்க சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட 6 கேள்வி. அதுல ஒரு கேள்வி இந்த வேதங்கள்ல அடுத்து சாரமா கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், சௌனகாதி முனிவர்களுக்கு நல்லா தெரியும் கலியுக மக்களால வேதங்களை படிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, வேதங்களை கற்பிக்கிற தகுதியும் இழந்துட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஒரே வழி என்னன்னா, ஒரே வாய்ப்பு, எல்லா ஷட்டரும் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஒரே ஷட்டர் தான் திறந்திருக்கு. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாச்சு, ஒரு கதவு தான் திறந்திருக்கு, அந்த வழியா தான் வெளியேறி ஆகணும். அந்த மாதிரிதான் கலியுகத்துல நமக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னது? பாகவத தர்மம். பாகவத தர்மத்தை தவிர வேற வழியே இல்லை. இதுதான் ஒரே எக்ஸிஸ்ட். தெர் இஸ் நோ அனி அதர் எக்ஸிஸ்ட். இதை தவிர வேற வழி இல்லை. அதனால என்ன பண்ணார் பகவான்? பகவான் கிருஷ்ணர் இங்க இறங்கி வருகிறார். அவரது லீலைகள் தான் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதத்தை கற்பிப்பவர்கள் பாகவதர்கள். புத்தக பாகவதத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தர் பாகவதை அணுக வேண்டும் என்று சைதன்ய மகாபிரபுவின் காரிய தரிசியான ஸ்வரூப் தாமோதர் சொல்றார். பாகவதோ பழக்கியா பாகவதஸ்தானே. புத்தக பாகவதத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா, பக்தர் பாகவதத்தை போங்க. அப்ப பகவான் என்ன பண்றாரு? அவரும் இறங்கி வந்து லீலை செய்யறாரு. அது பாகவதமா இருக்கு. அந்த பாகவதத்தை கற்பிக்கிறதுக்காக நாரதர், வியாசர், சுகதேவர், சௌனகாதி, சூத கோசாமி இவங்க எல்லாம் அனுப்பிச்சு. அப்போ பொருளுரையில பிரபுபா ரொம்ப அழகான ஒரு டிஃபரன்சியேஷன் காமிக்கிறார், வேறுபாடு காமிக்கிறார். பிராமணர்களுக்கும், அதாவது வேதங்கள் புராணங்கள், தென் பிராமணர்கள் பரிவிரத ஆச்சாரியர்கள், இவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன? வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் இடையுள்ள வேறுபாடு பிராமணருக்கும் பரிவராச்சாரிக்கு இடையுள்ள வேறுபாடை போன்றதாகும், இடையில் உள்ளதை போன்றதாகும். சரி, வேதங்களுக்கு புராணங்களுக்கு என்ன வேறுபாடு? வேதங்கள் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை புராணங்கள் கதை வடிவில் கொடுத்துருக்கு. ஏன்னா முதலே சொன்ன மாதிரி நமக்கு வேதங்களை புரிஞ்சுக்கூடிய ஞாபக சக்தி எல்லாம் போயிடுச்சு. எழுத்து வடிவில் இருந்தாலும் புரியல, மனப்பாடம் பண்ண முடியல, ஞாபக சக்தி இல்லை. ஆனா முன்ன சொன்ன மாதிரி வேதங்கள் ஸ்ருதி மந்திரம் செவி வழியாக கேட்டு பெற்றது. ஆனா அதுக்கப்புறம் எழுத்து வடிவுல வந்தது. வியாசதேவர் தான் வேதங்களை 4ஆக தொகுத்து எழுத்து வடிவுல கொடுத்தாரு. ஆனா அதுவும் கஷ்டம் கலியுக மக்களுக்கு. அப்புறம் வியாசர் என்ன பண்ணாரு? புராணங்களை தொகுத்தார். இந்த புராணங்கள் எதுக்காக? வேதங்கள்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நல்லபடியா எளிமையா புரிஞ்சுக்கலாம். வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அதை எளிமையாக புரிந்து கொள்றதா புராணங்கள், புராண கதைகள். அதுக்கப்புறம் மகாபாரதம், வியாசர் தொகுத்தது மகாபாரதம். மகாபாரதம் 5வது வேதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகாபாரதம் எதுக்காக? இதி பாரதம் ஆக்கியானம் புராணம் பிரம்ம சங்கீதம் ஸ்ரீ சூத்திர துஜபந்தோனா ஸ்தாயேனா ஸ்ருதி கோச்சரா. பெண்கள், ஸ்திரீ சூத்ரா, இலிகுலத்தில் பிறந்தவர்கள், பெண்கள் இலிகுலத்தில் பிறந்தவர்கள், துஜபந்துக்கள் உயர்ந்த குலத்துல பிறந்து தகுதி இழந்தவர்கள், இவங்களுடைய நன்மைக்காக வியாசதேவர் மகாபாரதத்தை தொகுத்தார். பாருங்க, அப்போ கலியுகத்துல என்ன? கலோ சூத்திர சம்பவா. கலியுகத்துல எல்லாரும் சூத்திரர்கள் தான். இங்க திறமை வாய்ந்த பிராமணர்களை காண்பது அரிது, திறமை வாய்ந்த சத்திரியர்களை காண்பது அரிது, உண்மையான வியாபாரிகளை காண்பது அரிது. கலோ சூத்திர சம்பவா. ஏன்னா கலியுகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க? பௌதிக கல்வி படிச்சு சூதர்கள் ஆயிட்டு இருக்காங்க. சூதரன்னா யாரு? சூதரன்னா பிறப்பால் அல்ல,
இலிகுல இலிகுலம் அல்லது சூத்திரன்னா பிறப்பால் அல்ல. இந்த வார்த்தையை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தர்க்கம் பண்றாங்க, சண்டைக்கு போறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த வேதங்கள்ல சொன்ன விஷயங்கள், பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள் உள்ள விஷயங்களை சரிவர புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். பாருங்க, வந்து வேதங்கள்ல வந்து சூதரன் சொல்லியிருக்கு, அப்புறம் வந்து இலிகுலம்னு சொல்லியிருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்கு. இது சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், சரியான புரிதல் இல்ல, சரியான நபர்கிட்ட இருந்து கேட்கறது இல்ல, ஒரே சண்டை சச்சரவு தான் இதை வச்சுக்கிட்டு. அப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கலியுகத்துல எல்லாரும் சூதரலா தான் இருக்கு. இன்னைக்கு பிராமணர் கடமையை செய்யறாங்களா? பிராமணனுடைய கடமை என்ன? தொழில். பிராமணனுடைய தொழில் என்னது? படன் பாடன் யஜன் யாஜன் தான பரிக்கிரகா, சத்கர்ம. இந்த 6 விதமான செயல் சத்கர்மா. அதுல விப்ரா பெரும் பண்டிதன், சத்கர்ம நிப்புணோ விப்ரா, நிப்புணா, நிப்புணன். தமிழ்ல நிபுணன் தான். நிபுணன்னா எக்ஸ்பர்ட். ஒரு பிராமணன்னா இந்த 6 தொழில கை தேர்ந்தவரா இருக்கணும். எதுல? படன் பாடன் யஜன் யாஜன் தான பரிக்கிரகா. சாஸ்திரம் படிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். பகவானை வழிபடணும், கற்றுக் கொடுக்கணும். தன்னிட்ட உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானங்களை ஏற்றுக்கொள்ளணும். இந்த தொழிலால ஒருத்தர் பிராமணர் அறியப்பட்டார், பிறப்பால் அல்ல. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிறப்பால் பிராமணன் நினைச்சிட்டு இருக்கிறது மிகவும் தவறான கருத்து. பிறப்பால் எல்லாம் பிராமணர் ஆயிட முடியாது. அந்த தொழில் செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய நாலேஜை வந்து மோட்டார் கம்பெனிலையும் சாப்ட்வேர் கம்பெனிலையும் ஐடி பார்க்லயும் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எப்போ ஒரு பிராமணர் ஒருத்தர் கை நீட்டி சம்பளம் வாங்குறாரோ அப்போ ஒரு சூதர் ரைடர். என்ன, கை நீட்டி அல்லது கை கட்டி சம்பளம் பெறுவோர் சூதரன். ஞானம் கொடுத்து சாஸ்திரம் கற்றுக் கொடுத்து தட்சணை பெற்றுக் கொள்பவன் பிராமணன். வேத ஞானத்தை கற்பித்து ஆத்ம ஞானம் கற்பித்து அதன் மூலம் வந்து பெறக்கூடிய யாசகம், அதன் மூலம் வரக்கூடிய தட்சணையை பெற்றுக் கொண்டு வாழ்பவன் தான் பிராமணன். ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காராத் பவே த்வஜா வேதபாட பவே விப்ரா பிரம்மஜானா திதி பிராமணா. பிறப்பால் எல்லா சூதரர் தான். யாராவது பூணூல் போட்டு பிறக்கிறாங்களா, இல்ல வாயில சில்வர் பூண் வச்சுட்டு தான் பிறக்கிறாங்களா? புரோபார் கேட்பார் ஒரு கிளாஸ்ல, யாராவது வாயில சில்வர் பூனை வச்சுட்டு பிறந்திருக்கிறாங்களா? ஒருத்தரும் கிடையாது. யாரும் பிறக்கும்போது வாயில சில்வர் ஸ்பூன் எல்லாம் வச்சுட்டு பிறக்கிறது இல்ல. பிறப்பால் எல்லா சூதரம் தான். பூணூல்லாம் போட்டு எல்லாம் பிறக்கிறது இல்ல. ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காரா. நம்ம ஆன்மீக குருவை அணுகி மந்திரோபதேசம் பெறும்போது 2ஆம் பிறப்பு துஜா. சோ நம்ம எல்லாருக்கும் முதல் பிறப்பு இருக்கு, அது அம்மா அப்பா கொடுத்தது, தாய் தந்தை மூலமா பிறக்கிற இந்த உடம்பு கிடைச்சது ஃபர்ஸ்ட் பர்த். இந்த உலகத்துல பிறந்து இந்த உடல் எடுத்தது முதல் பிறப்பு. அப்புறம் ஆன்மீக குருவை அணுகி அவர்கிட்ட மந்திரோபதேசம் பெறுவது, தீட்சை பெற்றுக் கொள்வது 2ஆம் பிறப்பு. சம்ஸ்காரா பவே த்வஜா. வேத பாட பவே விப்ரா. வேதம் படிக்கும்போது பண்டிதன். தன்னை உணர்ந்தவனே பிராமணன். பிரம்மஜான திதி பிராமணன். சோ இப்படி பிராமணர்கள் கலியுகத்துல ரொம்ப அரிது அத்தகைய பிராமணரை காண்பது. அதுக்கப்புறம் மன்னராட்சி எல்லாம் போயே போச்சு, மக்களாட்சி வந்துச்சு. மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்தா இங்க வேலியே பயிரை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கதை தான் கலியுகத்துல. சரி, அடுத்தது வியாபாரங்கிற பேர்ல என்ன பண்றாங்க? பெரிய பெரிய தொழிற்சாலைங்க, மோட்டார் கம்பெனிங்க, அப்புறம் மோட்டார் உதிரி வாகனங்கள், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், அந்த டிஸ்க் இந்த டிஸ்க், என்னது இன்ஃபோசிஸ், என்னெல்லாம வச்சிருக்கிறாங்க. கடைசியில பசிச்சா என்னது சாப்பிட முடியும்? ஸ்பேனரையும் போல்ட் நட்டையும் கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. பசிச்சா இன்னைக்கு நம்ம தானியத்தை நம்பிதான் இருக்கிறோம். அதனால தானியங்களை உற்பத்தி பண்ணாத பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடிய பொருளாதாரம். அக்ரிகல்ச்சர், விவசாயம், கால்நடை பராமரிப்பு, பசு பராமரிப்பு, கிருஷி கௌரக்ஷ வாணிக்ஷ வைஷ்ய கர்ம சபாவச்சம். கிருஷி, விவசாய நிலங்களை பாதுகாப்பது, பராமரிப்பது, தானியங்களை உற்பத்தி பண்றது, இதுதான் ஒரு வியாபாரியோட கடமை, தொழில். அதை விட்டுட்டு பெரிய பெரிய தொழிற்சாலை உருவாக்கி இயற்கையை மாசுபடுத்துவதல்ல. அப்ப கலியுகத்துல எங்க விவசாயம் பண்றாங்க? அப்படியே விவசாயம் பண்ணாலும் எங்க வந்து இயற்கையா பண்றாங்க? அரே, இதுதான் ப்ராப்ளம் சொசைட்டில. அதனால கலியுகத்துல என்ன ஆச்சு? கலோ சூத்திர சம்பவ. கலியுகத்துல எல்லாரும் சூத்ரா மென்டாலிட்டி, சூத்ர மனப்பான்மை. இன்னைக்கு படிக்கிற கல்வி திட்டம், இன்னைக்கு பாடம், இதெல்லாமே சூதர்களை தான் உருவாக்குது.
ஆனா வேத கல்வி பிராமணர்ல உருவாக்குச்சு. அதுதான் வேத கல்விக்கும் பௌதிக கல்விக்குள்ள வித்தியாசம். வேத கல்விக்கும் பௌதிக கல்விக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, வேத கல்வி பிராமணர்ல உருவாக்குச்சு, பௌதிக கல்வி சூதர்ல உருவாக்கு. இதுதான். அப்ப பிராமணனா உருவாகும் போது அவங்க தன்னை விடுவித்துக் கொள்ளலாம். சூதரர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாம அவங்க அறியாமையில் இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு கலியுகத்துல பெரும்பாலும் மக்கள் அறியாமையில் இருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு வேதங்களை படிக்கிறதோ புரிஞ்சுக்கிறதோ சொல்லி கொடுக்கிறதோ வாய்ப்பே இல்லை. அதனால பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த பூமியில அவதரிக்கும் போது மகாபாரதம் என்ற ஒரு அழகான ஒரு இதிகாசம் ஏற்படுத்தி அந்த மகாபாரதத்தின் இறுதி கட்டத்துல பகவத்கீதையை கொடுத்தார். பகவத்கீதை உபனிஷத்து, கீதோ உபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது. மொத்தம் 108 உபனிஷத்து இருக்கு. இந்த உபனிஷத்துக்கெல்லாம் என்னது, வேதங்களை தழுவி வந்த நூல்கள். நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, ஒருத்தர் பதில் சொல்வார். கேனோ உபனிஷத். கேனா உபனிஷத்துனா என்ன, கேள்வி பதில். அவர் என்ன கேட்டாரு, இவர் என்ன பதில் சொன்னாரு, ஆத்மானா என்ன, உடம்புன்னா என்ன, பௌதிக இயற்கை என்ன, பிரபஞ்சம் என்ன, எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இறைவன் யாரு, எப்படி இந்த மாதிரி கேள்வி பதில்களா இருக்கு. கேனோ உபனிஷத். அந்த மாதிரி பகவத்கீதை கீதோ உபனிஷத். பகவத்கீதையே ஆரம்ப நிலை பாடம் தான். பாருங்க, நீங்க எல்லாம் பகவத்கீதை படிச்சு பாகவதத்துக்கே வந்துட்டீங்க, முதுகலை பட்டத்துக்கு வந்துட்டீங்க. பகவத்கீதை இளங்கலை பட்டம், பாகவதம் முதுகலை பட்டம். சைத்தன்ய சரிதாமிர்தம் டாக்டரேட், டாக்டர் ஆயிடலாம், பிஹெச்டி. சைத்தன்ய சரிதாமிர்தம் பிஹெச்டி. ஸோ பகவத்கீதை பேச்சுலர் டிகிரி, பாகவதம் மாஸ்டர் டிகிரி, சைத்தன்ய சரிதாமிர்தம் பிஹெச்டி. இப்படி ஆன்மீக கல்வியில கூட அழகா இருக்கு. சரி, அப்போ என்ன ஆச்சு, பகவானே இங்க நேர்ல எல்லா வேதங்களின் உபதேசத்தின் சாரமாக பகவத்கீதையை கொடுத்திருக்காரு. அப்ப பகவத்கீதையை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலோ படிச்சுட்டாலோ வேற நூல்களுக்கு அவசியமே இல்லை. இது கீதா மகாத்மியத்துல அழகா சொல்லியிருக்கு. கீதா மகாத்மிய ஆதிசங்கரர் சொல்றாரு, பகவத்கீதை ஒருத்தர் கற்றுவிட்டால் அவர் இனி படிக்க வேண்டிய சாஸ்திரத்துக்கு வேற அவசியமே இல்லை, வேற எந்த சாஸ்திரமும் தேவையில்லை. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரம், ஒரே ஒரு சாஸ்திரம் தான் தேவகி புத்திர கீதம், பகவானுடைய பகவத்கீதை. அதே போல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதைக்கு அடுத்து ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் புராணமமலம் பிரேம புமார்த்தோ மகான். ஸ்ரீமத் பாகவதம் அப்பழுக்கற்ற ஒரு உன்னதமான புராணம். அப்ப இந்த ரெண்டும், பகவத்கீதை பாகவதம், இரு கண்கள். நமக்கு 2 கண் இருக்கு இல்லையா, இந்த 2 கண்ணை வச்சுதான் எல்லாத்தையும் பாக்குறோம் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் 2 ஜட கண்கள் இருக்கு. இந்த ஜட கண்கள், இந்த ஊனக்கண்ணை வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஊனக்கண்ணை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, அவர் நல்லவர், இவர் கெட்டவர், அவரு தப்பு பண்றாரு, இவர் குறை கண்டுபிடிக்கிறாரு, ஒரு குற்றம், இதேதான் பண்ணிட்டு. ஆனா சாஸ்திரம் என்ற கண் கொண்டு பார்க்கும்போது, நான் யார், இங்கு நடப்பது என்ன, இங்க எல்லாமே இந்த ஜட உலகமே பகவானின் மாயா சக்தியால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மம மாயா துரத்தியா என்று பகவான் சொல்லி கூறுகின்றார். தெய்வீயேஷா குணமயி மம மாயா துரத்தியா. இந்த மாயை வெல்வது அவ்வளவு எளிதல்ல. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வசக. இந்த பிரபஞ்சம் முக்குணத்துல இயங்கிட்டு இருக்கு. இதுதான் சாஸ்திர கண் கொண்டு பாக்குறது. இப்ப பகவத்கீதை படிக்கும் போது சாஸ்திர கண் கொண்டு பாக்குறது. அப்புறம் பாகவதம் படிக்கும் போது பிரேமம் என்ற மை பூசப்பட்ட கண்ணால பார்ப்போம். பிரேமம் என்ற மை பூசப்பட்ட கண்ணால பார்க்கும்போது எல்லாமே கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்தி பார்ப்போம். இப்ப பகவத்கீதை படிக்கும் போது ஞானம் கிடைக்குது, பாகவதம் படிக்கும் போது பக்தி அதிகரிக்குது. சோ முதல்ல கிருஷ்ணர் ஞானம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தன்னை சரணடைய சொல்றாரு, அதுக்கப்புறம் அந்த பக்தி எப்படி பயிற்சி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பகவத்கீதை மூலமா கிருஷ்ணா அவரை சரணடைய வேண்டும், அவர் பக்தனாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பாகவதத்தில் அந்த பக்தி எவ்வாறு பயிற்சி பண்ண வேண்டும், பெரும் மகாஜனங்கள், பிரம்மதேவர், நாரதர், சுகதே கோசாமி, பிரகலாதர், பெரும் மகாஜனங்கள். இந்த மகாஜனங்களின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும் என்று பாகவதம் கூறுகிறது. மகாஜனோ எனக்கு அதை சுவந்தகா. அப்போ என்ன வித்தியாசம்னா, பிராமணர்களுக்கும் சாதுக்கள், அதாவது தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பரிவிரதாச்சாரியர், பரிவிரகராச்சாரியார் அப்படின்னு சொன்னா அவங்க சுற்றுப்பயணம் செய்துகிட்டே இருப்பாங்க, கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, நாரதர் எங்கேயா உட்கார்ந்து இருக்கிறாரா? நாரதர் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார். நவயோகேந்திரர்கள் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதரும் அப்படித்தான்.
அவர் எங்கேயுமே தங்கினது இல்ல, சுற்றுப்பயணம் செய்து கொண்டே இருந்தார். உடல்நிலை சரியில்லாத நாட்களையும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். அவங்கதான் பரிவர்த ஆச்சாரியர்கள். இந்த பரிவர ஆச்சாரியுடைய நோக்கம் என்னன்னா, நம்மளை எப்படியாவது அறியாமையிலிருந்து விடுவித்து பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சென்றடைய வைக்க வேண்டும். இதுதான் அவங்களோட. அதனால பிராமணரை காட்டிலும் உயர்ந்தவங்க இந்த பரிவர்த ஆச்சாரியர்கள். பிராமணர் கூட முக்குணத்துக்கு உட்பாட்டவங்க தான். பிராமணர் சாத்விகமான குணம். யாரு சாத்விகமான குணத்துல இருக்காரோ அவர் தான் பிராமணன். ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கிறவங்க பிராமணரா இருக்க முடியாது. ஆனா பிறப்பால தன்னை பிராமணன் சொல்லிட்டு ரஜோகுணம் தமோ குணத்துல இருந்தா அவர் பிராமணன் இல்ல, அவர் பிரம்ம பந்து அல்லது திரிச்ச பந்து. சரி, அப்போ இந்த பரிவர்த ஆச்சாரியர்களுக்கும் பிராமணருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பிராமணர்கள் வேத மந்திரத்தை பாராயணம் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா உச்சரிப்பாங்க, ஏற்ற இறக்கத்தோட சொல்லுவாங்க, வேத நியமங்களை உறுதியா பின்பற்றுவாங்க. இதெல்லாம் பிராமணர். இந்த பரிவர்த ஆச்சாரியர்கள் வேத நியமங்களை அவ்வளவு உறுதியா பின்பற்றாங்களோ இல்லையோ, அவங்க பக்தி பாதையை மேற்கொண்டதுனால, கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்றதுனால அவங்க பிராமணரை காட்டிலும் உயர்ந்தவங்க. வைஷ்ணவர்கள், வைஷ்ணவ சன்னியாசிகள், வைஷ்ணவ சாதுக்கள், பரிவர்த ஆச்சாரியர்கள் பிராமணரை காட்டிலும் உயர்ந்தவங்க. ஆனா ரெண்டு பேருடைய இலக்கு ஒண்ணுதாங்கிறார் பிரபுபாத். பிராமணர் என்ன பண்ணணும்? வேதங்களை ஆராய்ந்து இறுதியில பகவான் கிருஷ்ணரே அனைத்துக்கும் காரணம் வரணும். பிராமணனுடைய டியூட்டி பகவானை வழிபடுறதுதான். அதனாலதான் முந்த காலங்கள்ல பிராமணர் வீட்டுல எல்லாம் சாலக்கிராம் ஷீலா இருக்கும். விஷ்ணுவோடைய சாலக்கிராம் மூர்த்தி, நரசிம்மர் சாலக்கிராம் ஷீலா, கிருஷ்ணர் சாலக்கிராம் ஷீலா, வராகர், வாமனர், இந்த மாதிரி பல்வேறு சாலக்கிராம் விக்கிரகங்களை வழிபடுவாங்க. விஷ்ணுவோடைய மூர்த்தி அல்லது கிருஷ்ணாவுடைய விக்கிரகம் வைத்து வழிபடுவார். என்ன உணவு தயாரிக்கிறாங்களோ பகவானுக்கு நிவேதனம் செய்து சாப்பிடுவாங்க. அப்ப பிராமணருடைய வாழ்க்கை எங்க முடியுது? பக்தி தொண்டுல தான் முடியுது. ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல இதை மக்கள் மறந்து விட்டார்கள். இன்னைக்கு பிராமணர்கள் சாஸ்திரத்தை பிடிச்சுக்கிறாங்க, ஆனா பகவானை விட்டுட்டாங்க. ஆனா பரிவர்த ஆச்சாரி அப்படி இல்லை. பரிவர்த ஆச்சாரியர்கள் 24 மணி நேரம் சுற்றுப்பயணம் செஞ்சு அவங்களும் 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுல இருக்காங்க. யாரெல்லாம் பாக்குறா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்குறாங்க. அதனால வேத மந்திரங்களுக்கு புராணமும் இதிகாசமும் உள்ள விளக்கங்களுக்கு வேறுபாடு இல்லை. இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், புராணங்கள் முதலான வேதங்கள் அனைத்தும் பரமபுருஷனின் சுவாசத்திலிருந்து தோன்றியவை என்றும் இந்த மாத்தியாயன ஸ்ருதியில் சொல்லப்பட்டது என்று சில ஜீவ கோஸ்வாமி கூறுகிறார். அதனால சாஸ்திரங்களை புறக்கணிக்கவே கூடாது. சாஸ்திரங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க கூடாது. அது பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்லிட்டார். சாஸ்திர விதி உச்சிஷ்ட வந்ததே காமக்காரத. யாரு சாஸ்திரத்தை புறக்கணிச்சு தன் மனம் போன போக்குல வாழ்றாரோ அப்படி வாழும்போது சந்தோஷமா இருக்க முடியாது, இந்த உடலை விட்டாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய. சாஸ்திரம் தான் பிரமாணம். சரிங்க, சாஸ்திரத்தை பின்பற்றணும், சாஸ்திர விதியை புறக்கணிக்க கூடாது. ஆனா நான் என்ன பண்றது? எனக்கு வேதம் யாரு சொல்லி தருவா? வேதத்தை எப்படி நான் படிக்கிறது? அதுக்கு இப்ப அலைய வேண்டாம், தேட வேண்டாம். நம்ம வீடு தேடி பகவத்கீதை வருது, பாகவதம் இருக்கு, வைஷ்ணவருடைய சங்கம் இருக்கு, குருமார்கள் இருக்காங்க. இதை நான் பின்பற்றும் போது அனைத்தும் பூர்த்தி ஆகிவிடும். அதுவும் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதக. ஒரு சிறு கிணற்றினுடைய தேவைகளை, சிறு கிணற்றின் தேவைகளை பெரும் நீர்த்தேக்கம் திருப்தி அடைந்து விடும். அது போல வேதத்தின் ரகசியம்லாம் அதுக்கு பின்னாடி உள்ளதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது மூலமா வேதங்களின் ரகசியம் தானா வெளிப்படுத்தப்படும். யார் ஒருத்தர் ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து, இங்க சொன்ன மாதிரி பக்தி வேதாந்த சுவாமிகள், வைணவ ஆச்சாரியர்கள், பரிவர்த ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், சுத்த பக்தருடைய தாமரை திருப்பாத்தை சரணடைந்து யார் ஒருத்தர் அவருடைய வழிகாட்டுதல பக்தி சொல்றாங்களோ, செய்யறாங்களோ, அவங்களுக்கு வேதத்தின் ரகசியம் எல்லாம் தானா வெளிப்படுத்தப்படும். ஆச்சாரியவான் புருஷோ வேதக. ஆச்சாரியனுடைய தாமரை திருவடிகளை சரணடைஞ்சவங்களுக்கு வேதத்தினுடைய ஞானம் தானா வெளிப்படுத்தப்படும். எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு. ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைஞ்சு பக்தி தொண்டு பண்றவங்களுக்கு வேதத்தின் ரகசியம் எல்லாம் தானாக வெளிப்படுத்தப்படும். அந்த வேதத்தின் ரகசியம் என்னது? பகவானே வேதத்தின் ரகசியம். அவருக்கு பக்தி தொண்டு செய்வதே மிக உயர்ந்த ரகசியம். அந்த ரகசியத்தை யாரு சொல்லி கொடுக்குறாங்க? இந்த பரிவர்த ஆச்சாரியர்கள், சுத்த பக்தர்கள், பிரபுபாதர், அவரது சீடர்கள்.
அதனால நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கேயும் போய் அலைய வேண்டாம். நான் என்ன செய்வேன், எனக்கு வேதம் யாரும் சொல்லி கொடுக்கலையே, நான் வேதம் படிக்கலையே, எனக்கு உபநிஷத்துக்கெல்லாம் தெரியாது, பேர் கூட தெரியாது. 108 உபநிஷத்துக்கு ஒரு 4 பேர் வேணா சொல்லலாம். பாருங்க, ஒரு 4 உபநிஷத் பேர் வரும். முண்டக உபனிஷத், ஸ்வேதாஸ்வர உபனிஷத், அப்புறம் ஐத்ரேய உபனிஷத், அப்புறம் ஈஷோபனிஷத். இந்த மாதிரி ஒரு 4 உபனிஷத் பேரை சொல்லலாம். ஆனா 108 உபனிஷத்து இருக்கு, பேரே சொல்ல முடியாது, ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. 18 புராணங்கள் இருக்கு. என்ன பண்றது? அப்படிலாம் ஒன்றும் கலப்பப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நான் எப்படி என்ன விடுவிச்சுக்குவேன்? இன்னைக்கு பகவத்கீதை, பாகவதம், சில புரோபாடை விளக்கங்கள், குருமார்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப சுலபமா நமக்கு வேதத்துடைய ஞானம் தானா வெளிப்படுது. அதுல பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு? வாசுதேவே பகவதே பக்தியோக பிரயோஜிதக ஜெனேதியாசு வைராக்கியம் ஞானஜத்தகைது. யாரொருத்தர் பகவான் வாசுதேவனுக்கு பக்தி செய்யறாங்களோ அவனுக்கு ஞானம் வைராக்கியம் தானா வந்துடும். தேடி எல்லாம் போக வேண்டாம். எந்த புஸ்தகம் படிக்கலாம், இந்த புஸ்தகம் படிக்கலாமா, அந்த கடையில போய் புக் வாங்கலாமா, இந்த புத்தகம் வாங்கலாமா, எதை படிக்கலாம், எந்த ஆசிரமத்துக்கு போலாம், ஒண்ணு தேடி அலைய வேண்டாம். வெறுமனே பகவானை சரணித்து பக்தி தொண்டு செய்யணும். அப்படி செய்யும் போது அந்த பக்தனுக்கு போதுமான அறிவும் அவரே கொடுக்கறதா சொல்றாரு, வைராகியத்தையும் கொடுத்துறாரு. அதனால ஒரு கிருஷ்ண பக்தர் எதையும் தேடி ஓட வேண்டாம், வைராகியத்தை தேடி ஓட வேண்டாம், ஞானத்தை தேடி ஓட வேண்டாம். வெறுமனே ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு சுத்த பக்தருடைய தாமரை திருப்பாதத்தை சரணந்து அவரது கட்டளையை நாம் சிறமேற்கொண்டு செய்வோமையானால், ஆன்மீக குரு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு வேத வாக்கியமே கிடையாது, அதுக்கு மேல ஒரு வேத மந்திரமே கிடையாது. குருமுக பத்ம வாக்கியா சித்ததே கொரியா ஐக்கியா ஆர்னா குறிக மனாஷா. அதுல ஆன்மீக குரு, குருமார்கள், சில பிரபுபாதர், ஸ்தாபக ஆச்சாரியர், சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, இவங்க சொல்ற விஷயங்கள் அதை சிறமேற்கொண்டு நாம செய்யும் போது என்ன ஆயிரும்? நமக்கு வேதத்தின் ரகசியம் அனைத்தும் தானா வெளிப்படுத்தப்படும். அதனால இங்க ரொம்ப அழகான விளக்கம் பிரபுபாதர் ரொம்ப அழகா விளக்கம் எழுதியிருக்காரு. ஒரே வேறுபாடு என்னவென்றால் வேத மந்திரங்கள் பெரும்பாலும் பிரணவ ஓம்காரத்துடன் ஆரம்பிக்கின்றன. மேலும் வேத மந்திரங்களில் ஒரு முறை உச்சரிப்பை பயில்வதற்கு சிறிது பயிற்சி தேவைப்படுகிறது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் வேத மந்திரங்களைப் போல் முக்கியமானது அல்ல என்பது இதன் பொருள் அல்ல. அதற்கு மாறாக முன்பே குறிப்பிடப்பட்டது போல இந்த வேத மந்திரங்கள் பழுத்த பழமாகும். மேலும் மிகவும் பூர்ணமாக முக்தி பெற்றுள்ள ஆத்மாவான சுகதே கோசாமி தன்னுணர்வை பெற்றுவிட்டவராக இருந்த போதிலும் கூட அவரும் பாகவதத்தை கற்பதில் ஆழ்ந்துள்ளார். அவரது அடிச்சுவடுகளைத்தான் ஸ்ரீல சூத கோஸ்வாமி பின்பற்றுகிறார். ஆகவே அவரது நிலை எவ்விதத்திலும் குறைந்ததல்ல. வேத மந்திரங்களை உச்சரிப்பதற்கு நிஜமான தன்னுணர்வை விட பயிற்சி அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே மந்திரங்களை முறையா உச்சரிக்க அவருக்கு தெரியவில்லை என்றாலும் அவரது நிலை எவ்விதத்திலும் குறைந்ததல்ல. கிளியை போல ஒப்பிப்பதை விட தன்னுணர்வு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். சும்மா வைப்ரேட் பண்றதை விட நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே டுக்ருங்கரணே டுக்ருங்கரணே, வேத மந்திரங்களை சும்மா வாசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த ரியலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனுபவம். சுகதே கோசாமி சூத கோசாமி தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அதனால அவங்க வேத மந்திரத்துல அதிகமா கவனம் செலுத்தல, அவங்க பாகவதத்தை தான் அதிகமா கவனம் செலுத்துறாங்க. அதனால வேத மந்திரங்களை காட்டிலும் உயர்ந்தது ஸ்ரீமத் பாகவதம். பிராமணரை காட்டிலும் உயர்ந்தவங்க பரிவத ஆச்சாரியர்கள், தூய வைஷ்ணவர்கள், ஆச்சாரியன்மார்கள், குருமார்கள். அதனால அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் பக்தி தொண்டு செய்வோமே ஆனால் நம்மை விட பாக்கியவான்கள் யாரும் இருக்க முடியாது. நமக்கு எல்லாமே இருக்கு. புரோபாடி புத்தகங்கள் இருக்கு, குருமார்கள் இருக்காங்க, ஆச்சாரியுடைய விளக்கம் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் தேர். சிம்பிளி வி ஹாவ் டு ஃபாலோ. அதை அப்படி கண்ணை மூடி பின்பற்றணும். நம்முடைய இலக்கும் தெளிவாக இருக்கிறது, நம் பாதையும் தெளிவாக இருக்கிறது, நம்முடைய கேப்டனும் தெளிவான நபரா இருக்காரு. உன்னே ஒண்ணுதான் செய்யணும், அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இங்க எப்படி சுகதே கோசாமி சூத கோசாமி பின்பற்றுகிறாரோ அதே போல சூத கோசாமி எப்படி சவனாதி முனிவர்கள் பின்பற்றுகிறார்களோ அதே போல சில பிரபுபாதரை நாம் பின்பற்ற வேண்டும். பிரபுபாதரை நம்ம பின்பற்றணும்னு சொன்னா அறியாமைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அனைத்து அறிவும் பிரபுபாத் புத்தகத்தில் இருக்கு. வேதங்கள், உபனிஷத்து, வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, உபனிஷத்து என்ன சொல்லுது, புராணங்கள், எவ்ரிதிங் இஸ் தேர் இன் ஸ்ரீல பிரபுபாத் புக்.
எல்லாமே என் புத்தகத்துல இருக்கு, ஒழுங்கா படிங்கன்னு தான் சொல்றாரு. ரொம்ப என்ன சொல்றாரு, எல்லாம் என் புத்தகத்துல இருக்கு, ஒழுங்கா படிங்க, அது பண்ணா போதும். அதுக்கப்புறம் அந்த படித்ததை மற்றவங்க விநியோகம் பண்ணுங்க, என் புத்தகத்தை விநியோகம் செய்யுங்க. எவ்ரி திங் இஸ் தேர் இன் மை புக்ஸ். ஸோ ரோபா புத்தகத்துல எல்லாமே இருக்கு, அதை நம்ம படிக்கணும். அதை படித்து நடைமுறையில பயிற்சி பண்ணணும், அப்ப அனுபவம் கிடைக்கும், அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல